வணக்கம் மக்களே. நாம் நேற்று சொன்ன மாதிரி இன்றைக்கி மார்க்கெட்டு 168 பாயிண்ட் டவுனு. அடுத்ததாக ஸ்டாக் அப்டேட் பார்த்தீங்கன்னா, பிஜி இன்வைட் வந்துட்டு டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பெர் ஷேர் ₹3 கிடைக்கும். பிஜி இன்வைட்டு குவார்ட்டர்லி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 379 கோடியிலிருந்து 279 கோடியாக குறைஞ்சிருக்கு. இது வந்து லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் 1% ப்ராஃபிட் லாஸு. அடுத்ததான் வேதாந்தா யாரெல்லாம் கன்சிடர் பண்ணியிருக்கீங்களோ அவங்களாம் எக்ஸிட் ஆகிறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. ஏன்னா வேதாந்தா கொஞ்சம் அப் ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ இதுதான் சான்ஸு, எக்ஸிட் கன்சிடர் பண்ணுறீங்க. ஏன்னா வேதாந்தா வந்துட்டு ஓவர் டெப்ட் இருக்குது. அதனால் வேதாந்தா நமக்கு வேண்டாம். இப்போவே எக்ஸிட் கன்சிடர் பண்ணுறவங்க கன்சிடர் பண்ணிடுங்க. பைன் லேப் ஐபிஓ பார்த்தீங்கன்னா இதுவரையும் யாருமே சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணலை. அதுக்கு நிறைய கடன் இருக்கிறதுனால இதுவரையும் யாரும் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணலை. அதே மாதிரி தான் க்ரோ ஆப்புமே சப்ஸ்கிரிப்ஷன் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ நம்ம நேற்று சொன்ன மாதிரி க்ரோ ஆப்பு, பைன் லேப்பு, இந்த ஐபிஓலாம் நமக்கு வேண்டாம். கோல் இண்டியா ₹10.25 டிவிடன் சொல்லியிருக்காங்க. ஆனால் இது கோல் இண்டியாவுமே நிறையா குவார்ட்டரில் லாஸாக இருக்காங்க. இந்தியன் ஹோட்டல் பார்த்தீங்கன்னா 15% ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது 100க்கு மேலே ஹோட்டல் இருக்குது. இந்தியன் ஹோட்டல் வந்துட்டு அவங்களோட மார்ஜின் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. இதனோட மார்க்கெட் ப்ரைஸ் ஏறும். கோல்டு ஏற கோல்டு லோன் கொடுக்குற கம்பெனிஸும் ஜுவல்லரி ஸ்டாக்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். அந்த மாதிரி பார்த்தோம்னா நாம் மணப்புரம் கன்சிடர் பண்ணலாம். அடுத்தது டைட்டன், தங்கமயில், இதெல்லாம் ஓவர் வேல்யூடாக இருக்குது. ஸோ இதெல்லாம் இப்போ கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ மணப்புரம், தங்கமயில், டைட்டன் இதெல்லாம் வந்து அண்டர் வேல்யூடுக்கு வரும்போது இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணலாம். கோல்டு ரேட் ஏறும்போது இதனோட வேல்யூஸும் ஏறும். நெக்ஸ்ட்டு மார்க்கெட் இந்த ஐபிஓ இஷ்யூஸ் பண்ணி அதில் நிறையா ஸ்கேம் நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஐபிஓ இஷ்யூ பண்ணிவிட்டு மார்க்கெட்டை ஹைலியே வச்சுட்டு இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஐபிஓ பக்கம் போகாமல் இருக்கிறதே நல்லது. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கர்நாடகா பேங்க்கு, சவுத் இண்டியன் பேங்க்கு, பிஜி இன்வைட் இதெல்லாம் கன்சிடர் ரேஞ்சில் தான் இருக்குது. அடுத்ததாக ஃபார்மா இண்டஸ்ட்ரியில் நாட்கோ ஃபார்மா, டாக்டர் ரெட்டி அண்டு ஜைடூஸ் லைஃப் சயின்சஸ் இதெல்லாம் கன்சிடர் பண்ணலாம். ஐடிசி, ஐடிஎஃப்சி இது வந்துட்டு பண்ணலாம். மார்க்கெட்டு விழும்போது கன்சிடர் பண்ணலாம். ஆனால் இன்னமும் கன்சிடர் ரேஞ்சில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு மார்க்கெட்டில் சில்வர் பீஸுக்கு வேல்யூ இருக்குன்னு சில்வர் பீஸாக வாங்கி, சில்வர் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா சோலார் பேனலுக்கும் எலக்ட்ரிக் வெஹிக்கல் பேட்ரிக்கும் சில்வர் யூஸ் ஆகுது. இப்போ இந்தியாவில் வந்துட்டு அதர் கண்ட்ரியிலிருந்து சில்வர் இம்போர்ட் பண்ணுறதுக்கு பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் சில்வர் பீஸோட ரேட் வந்து அதிகமாச்சு. அதிகமான இதுலேயே இப்போது ரொம்ப டவுன் ஆகிட்டுருக்கு சில்வர் பீஸ். ஸோ சில்வர் பீஸ் யாரும் கன்சிடர் பண்ண வேண்டாம். சில்வருக்கு பதிலாக நம்ம கோல்டு பீஸ் கன்சிடர் பண்ணலாம். தேங்க்யூ.